श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणापरिणामबोधं शेषाचले सुचिरपूरित छात्रवृंदं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये। यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञानगणस्वरूपं विज्ञानविश्रारणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். வேதாந்த சாரத்தில் ஜென்மாத்தியதிகரணம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு ஒரு சில விஷயங்கள் சொன்னோம். அதில் முதல் அத்தியாயத்தினுடைய சாரம் அந்த இடத்துல சொன்னார். ஜென்மாத்தியதிகரணத்திற்கு ஏற்றா போல ஜென்மாத்தியதிகரணத்தில் பிரம்மத்தினுடைய லட்சணங்கள் சொல்கிறார். பிரம்மத்தினுடைய லட்சணங்கள் சொல்லப்படுகின்றது அப்படின்னா, பிரம்மத்துக்கு லட்சணம் ஜெகத்காரணத்துவம் பிரம்மணா லட்சணம். ஜெகத்காரணம் ஜெகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது. காரணம் இரண்டு விதமான காரணங்கள்னு சில பேர் சொல்கிறா, மூன்று விதமான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறா. உபாதான காரணம், நிமித்த காரணம், மற்றவர்கள் சகாகாரி காரணத்தையும் சேர்த்துக்கிறார். அப்போது இரண்டு விதமான காரணங்கள், உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டும் சம்பவிக்கிறது பிரம்மத்திற்கு அப்படின்னு நிரூபணம் பண்ணணும். ஏன்னா எவனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ, எவனால் ரட்சிக்கப்படுகின்றனவோ அப்படின்னு ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த யதோவாயுமானி பூத்தானி ஜாயந்தே என்கின்ற ஸ்ருதி வாக்கியத்தினால உங்களுக்கு காரணத்துவம் ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்திற்கு பொருந்துகின்றது என்று சொல்லப்படுகிறது. மற்ற உபனிஷத் ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பார்த்தால் அபின்ன நிமித்தோபாதானம், சதேவ சௌமியமக்ராசித் ஏகமேவாத்விதீயம் போன்ற வாக்கியங்களில் பார்த்தால் உபாதானம் நிமித்தம் இரண்டும் சம்பவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எத்து ஏன யதா அப்படின்னு பிரசித்தவன் நிர்தேசம் இருக்கிறபடினால இங்கே அங்க வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டதோ, சதேவ சௌமியமக்ர ஆசீத் என்கின்ற வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதே வாக்கியம்தான் இங்கே, அதே அர்த்தம்தான் இங்கேயும் சொல்லப்பட வேண்டும் என்பதாக பிரசித்தவன் நிர்தேசம் காண்பித்தார். அதன் பிறகு பிரகிருதி தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சில கேள்விகள் வர, பிரகிருதிக்கு ஜெகத்காரணத்துவம் பொருந்தாது, பரபிரம்மத்துக்கு தான் ஜெகத்காரணத்துவம் பொருந்தும் என்பதை பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்தானுபரோதாத் இது மாதிரியான முதல் அத்தியாயத்தினுடைய கடைசி அதிகரணத்திற்கு முன் அதிகரணமாக இருக்கக்கூடியதான பிரகிருதி அதிகரணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் சொல்லி பிரம்மத்திற்கு ஜெகத்காரணத்துவம் சம்பவிக்கும் என்பதாக தெரிவித்தார். அதன் பிறகு இந்த மாதிரி விசித்திரமாகவும் விவிதமாகவும் இருக்கக்கூடியதான இந்த ஜகத்தை பிரம்மம் சிருஷ்டிக்கக்கூடிய காரணத்தினால பிரம்மத்திற்கு தோஷங்கள் ஏற்படும் என்பதாகவும் சில கேள்விகள் கேட்கப்பட்டது. ஜகத்கதாக அபுருஷார்த்தாக பிரம்மணி சம்பவேயு அப்படின்னு ஒரு கேள்வி. ஜகத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த சேத்தனாத்மகமான ஜகத்திற்கு இருக்கக்கூடியதான அபுருஷார்த்தங்கள் எல்லாமே பிரம்மத்துக்கும் சம்பவிக்கும் அப்படின்னு अपीतौ तद्वत् प्रसंगाद असमंजसम
அதிகந்து இதர வியபதேசாத் இதாகரணாதி தோஷ பிரசக்தி அப்படின்னு 2 சூத்திரங்கள்னால கேள்வி கேட்கப்பட்டு பிறகு சித்தாந்தமும் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. சரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் ஆத்மாவுக்கு சம்பவிக்காது. ஆத்மாக்களில் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் சரீரத்திற்கு பொருந்தாது. எப்படி சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டதான பாலத்துவ யுவத்துவ ஸ்தவிரத்வாதி தோஷங்கள்லாம் ஆத்மாவுக்கு பொருந்தாதோ அதே மாதிரி ஆத்மகதாக குணாக ஞானம் சுகம் இச்சா இதெல்லாம் சரீரத்திற்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி குணதோஷ வியவஸ்திதேகே சத்வாத்து ஓரிடத்துல குணம் தோஷம் இரண்டும் சம்பவிக்காது என்கின்றபடியினால பிரம்மத்திற்கு சரீரமாக இருக்கக்கூடிய ஜகத்தினுடைய அபுருஷார்த்தங்கள் பிரம்மத்திற்கு பொருந்தாது என்றும் ஜகத்திற்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய குணங்கள் ஜகத்திற்கு பொருந்தாது என்றும் அங்கே தெரிவித்தார். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். ஏதாவது எப்போ அடியன் விஞ்ஞாபிக்கிற ஒரே ஒரு விஷயம், எப்போ எந்த சந்தேகமாக இருந்தாலும் தட்சணமே அன்மியூட் பண்ணி கேட்டுருங்க. தயவு செய்து கேளுங்க சுவாமி. பிரணாமங்கள். இப்போ இது ஒரு ஊட்டியம் தான். இப்போ இந்த ஜீவனுக்கு இதெல்லாம் ஒட்டாதுன்னு சொல்றது நம்ம இந்திரியங்களோட வியாபாரங்களா இருக்கட்டும், மனசோட வியாபாரங்களா இருக்கட்டும், அப்ப நமக்கு ஒட்டாதுன்னு சொல்றதுன்னு பார்த்தா அதெல்லாம் ஒட்டுறது ஆத்மாலதான். இப்ப எல்லாம் சுகமோ துக்கமோ நம்ம ஜீவ விஷயத்துல பார்க்கும்போது சரீரத்தோட உபாதிகள் எல்லாம் கடைசியில சரீரன்றது பாக்கிய இந்திரியங்கள் எல்லாமே ஆத்மாலதான் போய் முடியறது கர்ம வியாபாரத்தினால. இது பகவத் விஷயத்துல வேணா அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா ஜீவனோட விஷயத்துல வரைச்சா இதெல்லாம் அங்க சம்பவிக்கிறது இல்லையா? அதை எப்படி வெளியில இப்ப யாரா கொஸ்டின் கேட்டா எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரே சிம்பிள் விஷயம், சரீரகத தோஷங்கள்லாம் ஆத்மாவுக்கு துன்பத்தை ஏற்படுத்துறது பத்த தசையில். காரணம் என்ன? கர்மா. கர்மா தான் காரணம் இல்லையா? சுகமகம் அனுபவாமி துக்கமகம் அனுபவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது துக்கத்தை அனுபவிக்கக்கூடியது ஆத்மா, சுகத்தை அனுபவிக்கக்கூடியது ஆத்மா. எப்போ? அகம்னு சொல்லும் பொழுது பத்த தசையில் சரீர விசிஷ்ட ஜீவன் அப்படின்றத மனசில் வச்சுண்டு அவன் சரீரத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் தனக்கு ஏற்படுறா போல சொல்கிறான், நினச்சிக்கிறான். அது காரணம் கர்மா. கர்மா தான் காரணம். சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்ற ஞானம் வந்ததுன்னா அவனுக்கு இந்த மாதிரியான தன்மை வராது. எது? சரீரத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையும் ஆத்மாவில் போட்டு ஏறிட்டு கொள்ள மாட்டான். அங்கே சொல்லப்பட்டது திருஷ்டாந்தம் காண்பிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டால் போல் பத்த ஜீவன் முக்த ஜீவன் அப்படின்னு பிரித்து திருஷ்டாந்தம் காட்டலை. அங்கே திருஷ்டாந்தம் அதாவது எடுத்துக்காட்டு என்பது எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, சரீரத்திற்கு பாலத்துவம் யுவத்துவம் ஸ்தவிரத்துவம் என்கின்ற தோஷங்கள் இருக்குது. சரீரம்தான் சிறுவனாகவும் வாலிபனாகவும் கிழட்டுத்தன்மை உடையதாகவும் ஆறுது. ஆத்மா எப்பவும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஆத்மா நிர்விகாரம். ஆத்மா எப்பவும் அப்படியே தான் இருக்கும். திருஷ்டாந்தம் சரீரத்திற்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பாலத்துவ யுவத்துவ ஸ்தவிரத்துவாதி தோஷங்கள் ஆத்மாவில் ஒட்டாது. அவ்வளோதான். ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஞானம் சுகம் துக்கம் இச்சா துவேஷ பிரயத்னம் இதெல்லாம் சரீரத்துக்கு வராது. சரீரம் பிரயத்னம் பண்ணாது, சரீரத்துக்கு ஆசை ஏற்படாது, சரீரத்திற்கு அறிவு வராது, சரீரத்திற்கு சுகம் ஏற்படாது, சரீரத்திற்கு துக்கம் ஏற்படாது. இதெல்லாம் ஆத்மகதாக குணாக. புரியுறதா? இது வரைக்கும் தான் திருஷ்டாந்தம். எப்போவுமே திருஷ்டாந்தம்னு சொல்லும்பொழுது சம்பூர்ணத்தையாக திருஷ்டாந்தம் சொல்ல மாட்டான். எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் தான் திருஷ்டாந்தம். சம்பூர்ணமான திருஷ்டாந்தம் எங்கே எதையும் காட்டவே முடியாது. இப்போ சந்திரையோ முகம், சந்திரனும் முகமும் ஒன்றுன்னு சொல்கிறோம்.
சந்திரன் முகம் ஒன்றா இல்லை. சந்திரனில் இருக்கக்கூடிய ஆஹ்லாதங்கள்லாம் இவருடைய முகத்திலையும் இருக்கிறபடினால இவருடைய முகம் அழகாக இருக்குது, அவ்வளோதான். புரியுறதா? சாதிருஷ்யம் அப்படின்றது தத்பின்னத்வே சதி தத்கத பூயோ தர்மவத்வம். தத்பின்னத்வே சதி, அதை காட்டிலும் வேறாக இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அநேக தர்மங்கள் இதிலையும் இருக்கின்றன. அதுதான் சாதிருஷ்யம். வெங்கட் சுவாமி சொல்லுங்க. சரீர சுகத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள், அதாவது பண்ணக்கூடாத காரியங்கள் சரீர சுகத்துக்காக பண்றோம்னா அது ஆத்மாவினால வரக்கூடியதா இல்ல சரீரத்தினால பண்றது தானே? அது ஆத்மாவுக்கு தானே போய் தருது. சுவாமி இப்ப கேட்ட மாதிரி நம்ம மெயின்லி நம்மளோட முதல் பர்பஸ் சரீர சுகத்துக்காக நம்ம பண்றோம்னா அது இப்படி ஆத்மா தான் அதை ட்ரை பண்றதா நம்ம எடுக்கிறோம். சரீரத்திற்கு சந்தனத்தை தடவிட்டு ஆத்மா தனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறா போல நினச்சிக்கிறான். வாஸ்தவிகமாக பார்த்தா அந்த சந்தோஷம் என்பது ஆத்மாவுக்கு தான் ஏற்படுறது, சரீரத்வாரா ஆத்மாவுக்கு ஏற்படுறது. சரீரத்வாரா ஆத்மாவுக்கு ஏற்படுறது. அதுதான் சொன்னேன், பத்த தசையில் சரீர விசிஷ்ட ஜீவனாக இருக்கக்கூடியவனுக்கு எல்லாமே சரீரத்வாரா தான் ஏற்படும். காரணம் கர்மா. சரி, அப்ப அந்த அது இப்போ அந்த கர்மாங்கிறது நம்ம முன்ஜென்ம கர்மானால இந்த சமயத்துல ஏற்படுறது. இந்த சமயத்து இந்த ஜென்மாவை நம்ம பண்ணக்கூடியது சரீர சுகத்துக்காக பண்றதுங்கிறது அதுவும் ஆத்மா தானே? அப்போ அந்த கர்மா நமக்கு அக்குமுலேட் ஆகிதான் அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். சாதுகாரி சாதுர் பவதி, பாபகாரி பாபோ பவதி. பின்னாடி படிப்பீங்க, புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி பாப பாப்பேனன்னு ஒரு பிரகதாரண்யக ஸ்ருதி வாக்கியம். இந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணது என்பது போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணதனுடைய பலன். இந்த ஜென்மத்தில் பாபம் பண்ணுறது என்பது போன ஜென்மத்தில் பாபம் பண்ணதனுடைய பலன். இப்போது இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய புண்ணியம் பிற்பாடு வரக்கூடிய ஜென்மங்களுக்கு புண்ணியம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும். சரியா? சரி, அப்போ இந்த பாபம் அப்போ புண்ணியம் பண்ணினால்தான் அது ஒரு பேசிக் கொஸ்டினா எல்லாரும் கேட்குற மாதிரி ஆகிடும். எது புண்ணியம் பண்ணி தான் புண்ணியம். அதான் நீங்கள் ரகசிய சாஸ்திரத்தில் நம்ம சொல்கிறோம் என்ன, அகஸ்மாத்து பகவத அனுகிரக வசாத்து அபுத்திபூர்வகமாக ஏதோ ஒரு புண்ணியம் நமக்கு வருமே. அஜ்ஞாத சுகிருத் விசேஷங்கள்ன்றாரு ரகசிய சாஸ்திரத்தில். எப்போவுமே பாவமே பண்ணிட்டு இருக்க மாட்டோம் நம்ம. ஏதோ ஒரு சொல்லுங்க. இப்போ போன ஜென்ம புண்ணியத்தினால இந்த ஜென்ம புண்ணிய பலன்களை நாம பண்றோம். சரி, நல்ல காரியங்கள் பகவத் கைங்கரியத்தில் இறங்கிருக்கோம்னா சரி, போன ஜென்மத்தில் நம்ம பண்ணதுனால பகவத் கைங்கரியத்தில் நமக்கு மனசு லயிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டா நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள் போன ஜென்மத்து பாவம். பிளஸ் மைனஸ் தானே டைரக்டா தானே. அப்ப இந்த மைனஸ் எங்கேயும் இந்த பாவங்கள் கழியும். பாவங்கள் நார்மலா ஒரு லேமன் கேட்கிற கொஸ்டின் அதுதானே. பாபம் கழியும், நமக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் கழியும். அதுக்கு தான் சொன்னேன், அஜ்ஞாத சுகிருத் விசேஷங்கள் நமக்கே தெரியாமல் நமக்கு வரக்கூடிய புண்ணிய பலன்கள்னால இந்த பாப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழியும், கண்டிப்பாக கழியும். இப்போ நான் போகிறேன், ரோட்டில் ஐஷிங்கர் போகிறார், அவர் ஐஷிங்கர் தான் எனக்கு தெரியாது. எனக்கு தெய்வ பக்தியோ ஆச்சாரிய பக்தியோ பெத்தவா மேலே பக்தியோ எதுவுமே கிடையாது. ஆனால் நான் தெருவில் நடந்து போயின்ட்டுருக்கேன். அந்த பக்கத்தில் தெருவில் ஐஷிங்கர் போயின்ட்டுருக்கார். ஏதோ ஒரு விதமாக அவர் என்னை பார்த்துடுறார், நான் அவரை பார்க்கல, அவர் என்ன பார்க்குறார். அவர் என்ன பார்க்கறதுனால ஒரு அஜ்ஞாத சுகிருத்து சொல்லுங்க. சுஜாதா சொல்லுங்க. இல்ல சுவாமி, நீங்க விளக்கிடுங்க. அதான் நான் கேட்கலாம்னு நினைச்சேன். எப்படி ஆத்மாவை போய் அடையிறதுங்கிறது நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த சரீரத்தையும் எடுத்துக்கிறோம். அப்ப ஆத்மாவுக்கு தான் அந்த அர்த்தனை. ஆனா ஆத்மா அந்த சந்தனம், நீங்க சொன்ன மாதிரி சந்தனத்தை பூசிக்கிறதுங்கிறது சரீரத்துல பூசினா கூட அது அந்த ஆத்மா தானே அந்த சுகத்தை உணர்றது. சரீரத்வாரா ஆத்மாவுக்கு சுகம் இல்லை, சுகம்ன்றது குணம். சரியா? அது சரீரமான அச்சேதனத்துக்கு வரவே வராது. துக்கம்ன்றது ஒரு குணம். இதெல்லாம் தர்மம் ஆத்மாவுக்கு வரக்கூடியதான தர்மங்கள். சரீரத்திற்கு வரக்கூடியது என்பது இந்த யுவா, ஸ்தவிரன், பாலன் இதெல்லாம் தான் சரீரத்துக்கு வரக்கூடியது. அதாவது விகாரத்தை அடையக்கூடியதுன்னு அர்த்தம். இது சரீரத்துக்கு வரக்கூடியது.
பத்த தசையில் நாம் அப்படி நினச்சிக்கிறோம். எல்லாமே சரீரத்துக்கு வரா போல தோன்றது. ஏன்னா நமக்கு சரீர அபிமானம் நமக்கு இருக்குது. இது நம்முடைய சரீரம் என்கின்றதான அபிமானம் இருக்குது. அதனால் சரீரத்வாரா சுகம் வரதாகவும் சரீரத்வாரா துக்கம் வரதாகவும் நாம் நினச்சிக்கிறோம். நமக்கு ஒரு கரணம் அது சுகத்தை அனுபவிக்கிறது. சரீரம் இருந்தாதானே அந்த ஆத்மாவுக்கு வந்து தன்னுடைய என்ன சொல்ற அந்த பாப புண்ணியத்தை கழிச்சுக்க முடியும். அதனால தான் பத்த திசைன்னு அதனால தான் பத்த தசையில் சரீரத்தை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்துகிறான் பெருமாள். மோட்ச தசையில் இந்த சரீரமானது கிடையாது. இப்படிப்பட்டதான பிராகிருதமான சரீரம் கிடையாது. அங்கே எல்லாமே பகவத் சங்கல்பாயத்தம் தான். அதனால தான் ஆரம்பத்திலேயே அடியன் விஞ்ஞாபித்தேன். இது வந்து பர்தன் முக்தன் நித்யன்னு விசேஷித்து சொல்லலை. இந்த திருஷ்டாந்தம் என்பது சாதாரணமாக ஜீவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு விசேஷனம். சாதாரணமாக ஜீவனுக்கு சொல்லப்பட்டதான ஒரு திருஷ்டாந்தம். சரியா? சொல்லுங்க வசுமதி மாமி. இல்ல இப்போ நம்ம சரீரத்துல இப்ப சரீரத்தால பெருமாளை சேவிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அது ஆத்மாவும் சந்தோஷப்படுறது தானே. அப்போ அந்த மாதிரி அதான் அதேதான். அது பத்த தசையில் சரீரத்வாரா நமக்கு எல்லாம் ஏற்படுறது. சரீரத்தை கொண்டு நமக்கு ஏற்படுறது. அதான் நேற்று ஆரம்பத்தில் சொன்னேன். மனுஷ்யா பாலஹா யுவா ஸ்தவிரஹா இதி நானா அவஸ்தா பிராப்தவபி பாலத்வ யுவத்வ ஸ்தவிரத்வாதயः சரீரகதாக தோஷாக ந ஆத்மானம் ஸ்பிருஷந்தி. நேற்று இந்த பங்கி சொன்னேன். மனுஷ்யா ஒரு மனிதனானவன் பாலனாக இருக்கிறான், யுவாவாக இருக்கிறான், ஸ்தவிரனாக இருக்கிறான் அப்படின்னு நானா அவஸ்தா பிராப்தவபி பலவிதமான அவஸ்தைகளுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் கூட இந்த பாலத்வ யுவத்வ ஸ்தவிரத்வாதயாக ஷரீரகதாக தோஷாக, இந்த சிறுவராக இருக்கக்கூடிய தன்மை, யுவாவாக இருக்கக்கூடிய தன்மை, கிழவனாக இருக்கக்கூடிய தன்மை என்கின்றதெல்லாம் சரீரத்தில் ஏற்படக்கூடியதான தோஷங்கள். சரீரம் சுருங்கிறது, சரீரம் விரியறது இல்லையா? வயதான பிறகு சரீரம் சுருங்கிறது, சின்ன வயசில் இருக்கும்போது சரீரம் விரியறது. இது ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்கள் கிடையாது இல்லையா? இந்த மாறுதல்கள்லாம் சரீரத்திற்கு ஏற்படக்கூடியதான மாறுதல்கள். இப்போ வயசு எனக்கு 42. நான் என்னுடைய 30 வயசில் 28 வயசில் கல்யாணம் ஆன புதுசில் நான் 85 கிலோ 90 கிலோ இருந்தேன். இப்போ நான் வந்து 68 கிலோ இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னால் சரீரம் சுருங்கிறது, சரீரம் குறையிறது, சரீரம் விரியறது. இந்த சுருங்கி விரிதல் என்பது சரீரத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. இதான் சொல்கிறது. இவ்வளோ தான் சொல்கிறோம் இங்கே நம்ம. அதே மாதிரி ஆத்மகதாச்ச சொல்லுங்க. குழந்தை பருவத்துலேருந்து வயசான வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி இது பண்ணுறோம் இல்லையா? அது எல்லாமே ஆத்மாவை பாதிக்காது. ஆத்மாவை பாதிக்காது. ஆத்மா எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் குழந்தையிலேருந்து ஆரம்பித்து மரணம் தருவா வரைக்கும் ஒரே மாதிரி ஆத்மா தான். ஆத்மா நிர்விகாரம். ஆத்மாவில் விகாரம் ஏற்படாது. குழந்தை சரீரம் சுருங்கி இருக்குது, அதனால் ஆத்மாவுடைய அளவு சுருங்கி இருக்கும். வயசானவர் நல்லா 6 அடிக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கார், அவருக்கு ஆத்மா நல்லா பறந்து விரிந்து இருக்கும்னு கிடையாது சித்தாந்தம். ஆத்மா அணு, எப்போவும் ஆத்மா அணு தான், அதில் டவுட்டே வேண்டாம். ஆத்மா எப்பவும் அணு, சரீரம்தான் வளரும். அடியன் இல்ல இப்போ இந்த பூர்வபக்ஷியோட சித்தாந்தம் ஒத்துக்கலன்றதான் நான் சொல்ல வரேன். அவன் வந்து ஜீவனை வச்சுட்டு பரமாத்மாவுக்கு உபமானம் காட்ட முடியாது. ஜீவனுக்கு இந்த உபாதைகள்லாம் உண்டு. இல்ல, அவன் வந்து ஜீவன்னே சொல்லல, பொதுவா ஆத்மான்னு தான் சொன்னான் அவன். அப்போ பிரிக்கணும் இல்லையா? ஜீவன் ஆத்மான்றது பரமாத்மா ஜீவாத்மா. நீங்க அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த உபாதைகள்லாம் பகவானுக்கு ஒட்டுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். பிரகிருதியிலேயே இருக்கிற வேண்டாத விஷயங்கள்லாம் பிரகிருதியில உண்டு இல்லன்னு இல்ல, ரஜஸ் தமஸ்லாம் இருக்கு. அது ஆனா பகவானை ஒட்டாதுன்றதுனால தானே நம்ம பண்றோம்.
இப்ப அவன் வந்து ஜீவன் பட்சமா ஒரு ஒரு சொல்ற போறதுதான் இங்க நம்ம ஒத்துக்க முடியலன்ற இல்ல அடியேன், ஜீவ பட்சமா அவனுக்கு வந்து இப்போ இது யாதவ பிரகாஷருடைய கேள்வி அடியேன். அவனுக்கு வந்து ஜீவனே தனியாக கிடையாது, பிரம்மந்தான் ஜீவன். பிரம்மத்திற்கு அவித்யா ஏற்பட்டு அதுதான் ஜீவனாக பரிணமிக்கிறது. நீங்கள் சொல்கிறா போல ஜீவன் வேற பிரம்மம் வேறன்னா இன்னும் வரலையே நாங்கள், இல்லையா? இல்ல மூல காரணம் பரமாத்மான்னு சொல்லிட்டோமே, ஜென்மாத்தியன்றதுக்கு மூல காரணம் பரமாத்மா. இல்லை இது வந்து இல்லை இது வந்து ஜென்மாத்தியதிகரணத்திற்கு மேலே வந்த விசாரங்கள் இல்லை அடியேன். வேதாந்த சாரத்தில் பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறார், அந்த பிரம்மனா ஜெகத்காரணத்துவம்னு சொன்னமோ இல்லையா, அதுக்கு மேலே இருக்க விசாரங்கள்லாம் காட்டுறார். இந்த அதிகரணம் வந்து எங்கே வருதுன்னா 2வது அத்தியாயம் முதல் பாதத்தில் வரக்கூடியதான விஷயம் இது. அங்கே என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது பிரம்மமும் ஜெகத்தும் ஒன்றா வேறு வேறையான்னு ஒரு கேள்வி கேட்டோம். அதாவது அசதிச்சேன்னு, அதாவது அங்கே கேள்வியே என்னென்னா, காரிய காரணையோகோ அனன்யத்துவம் சொல்ல முடியாதுன்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். அதாவது ஜெகத்திற்கு பிரம்மம் காரணமாக ஆகாது. ஏன்னா ஜெகத்து என்பது அச்சேதனம், பிரம்மம் என்பது சேத்தனம். ஜெகத்து வந்து துக்க மிஸ்ரம், பிரம்மம் வந்து ஆனந்தாத்மகமாக இருக்கக்கூடியது. அப்போது ஜெகத்து அனீஸ்வரமாக இருக்கக்கூடியது, பரமாத்மா ஈஸ்வரனாக இருக்கான். அதனால் காரியத்திற்கும் காரணத்திற்கும் வேறுபாடு இருக்கின்றபடியினால் வேதாந்த வாக்கியங்கள் காரிய காரணையோகோ அனன்யத்துவம் சொல்கிறபடியினால் பிரம்மம் ஜெகத்காரணம் ஆகாது அப்படின்னு அங்கே பூர்வபக்ஷி வச்சான். அதுக்கு மேலே ஒவ்வொரு விசாரமாக பண்ணிட்டு வரும்பொழுது இந்த விசாரத்தை உள்ளே நுழைக்கிறான் அவன். நீங்கள் சொல்கிறா போலியே பிரம்மம் ஜெகத்திற்கு காரணமாக அமையும் அப்படின்னு சொன்னால் ஜெகத்தில் இருக்கக்கூடிய அபுருஷார்த்தங்கள் எல்லாம் பிரம்மத்திற்கு வந்துடும். ஆகையினால சொல்லுங்க. அதெல்லாம் நீங்கள் ஒத்துருக்கீங்க அடியேன். அடியேன் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எல்லாத்தையுமே விசிஷ்டாத்வைதத்தோடு மிங்கிள் பண்ணுறீர்கள். அவன் பூர்வபக்ஷிக்கு கர்மாவும் கிடையாது, அவன் வந்து சங்கல்பமும் கிடையாது. நீங்கள் வந்து பெருமாள் எப்போவுமே கருட சேவையில் விசாகத்தில் வரா போலியே நினச்சிட்டுருக்காரு. அவன் பிரம்மம் குடோனில் இருக்கிற பிரம்மம் தேவர், புரியுறதா? பூர்வபக்ஷி மனசில் நினச்சிட்டு இருக்க பிரம்மம் குடோனில் எங்கேயோ ஓரமாக உட்காந்துட்டுருக்கிற பிரம்மம். தேவர் வந்து எப்போவுமே வந்து தேவர் வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தையே நினச்சிட்டு இருக்கார். அவன் அதெல்லாம் ஒத்துக்கலை. அதைத்தான் அவன் என்ன சொல்லிட்டான், பகுஸ்யாம் பிரஜாயேன்றது அவித்யா மூலமாக சங்கல்பிக்கிறதுன்ட்டான். பிரம்மம் தானாகவே சங்கல்பிக்கலை, அவித்யான்ற ஒரு தோஷவசாத்து சங்கல்பிக்கிறதுன்ட்டான். இல்லை தேவர் வந்து விசிஷ்டாத்வைதத்தை கொஞ்சம் மறந்தாதான் பூர்வபக்ஷம் மனசில் வாங்க முடியும். பூர்வபக்ஷம் மனசில் வாங்கணும்னா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். நமக்கு எப்போவுமே விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். பிரம்மம் சங்கல்பம் ஸ்வசங்கல்பம், அதாவது நீங்கள் இதை மனசில் வச்சுன்னு சொல்லுங்க, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமான நிர்விசேஷமான சின்மாத்திரமான ஸ்வயம் பிரகாசமான பிரம்மம், இதை மனசில் வச்சுட்டு நீர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் யோசித்து போகிறோம். அப்பீத்தௌ தத்வத் பிரசங்கா ரசமஞ்சசம் இத்தர வியபதேசாதி இதாகரணாதி தோஷ பிரசக்தி, இந்த மாதிரி சூத்திரத்தெல்லாம் மனசில் வச்சுக்கோம். எப்போ விசிஷ்டாத்வைத்தை மனசில் வச்சுக்கணுன்னா அதிகந்து பேத நிர்தேஷாத் நது திருஷ்டாந்த பாவாத் அப்படின்னும் போது விசிஷ்டாத்வைத்தை மனசில் வச்சுக்கணும். வேற வழியே இல்லை, பிரம்மத்துக்கு அவித்தியை கொண்டு வந்துட்டார் அவர். ஏன்னா ஜிக்ஞாசாதிகரணத்தில் தேவர் சப்தவித அனுபவத்தை வாசிக்கும் போது தேவர் ஸ்பஷ்டமாக புரியும். ஏன்னா பிரம்மம் என்பது ஏதோ ஒரு அவித்தியான்னு ஒன்று ஒத்துண்டாகணும். அவித்தியினால தான் இந்த ஜெகத்து, நான் பாடம் சொல்லிட்டுருக்கேன், நான் இவ்வளோ பெரிய வீட்டில் உட்காந்துட்டுருக்கேன், இதெல்லாம் பொய்யை நான் உண்மையாக நினச்சின்னு உட்காந்துட்டுருக்கேன்.
அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமோ இல்லையோ, அது அவித்யை. அந்த அவித்யை என்பது ஒரு பிரமம், அதாவது இல்லாததை இருப்பதாக உணர்த்துவது அந்த பிரமத்தினுடைய வேலை. வாஸ்தவிகமாக பார்த்தால் ஒரு பிரமம் ஒன்றை ஆசிரயித்து தான், அதாவது ஒரு வஸ்து ஒன்றை ஆசிரயித்து தான் பிரமத்தை உண்டு பண்ணும். பாம்பு அப்படின்ற ஞானம் பிரம்மஜானம், அது கயிறை ஆசிரயித்து தான் பிரம்மஜானத்தை உண்டு பண்ணும். அதை மாதிரி அவித்யை என்பது இந்த ஜெகன் மித்யான்னு வரக்கூடிய ஞானத்தை மாற்றி ஜெகத் சத்தியம் என்கின்ற ஞானத்தை பிரமத்தை உண்டு பண்ணுகின்றது. அப்படின்னா ஒன்றை ஆசிரியக்கணும். எதை ஆசிரியக்கணும்? ஜீவனை ஆசிரியக்க முடியாது. ஏன் முடியாது? அவித்யா பரிகல்பிதத்வாத்து ஜீவசிய, அவித்யை தான் ஜீவனையே உண்டு பண்ணுறது. தானே ஒருத்தரை உண்டு பண்ணிட்டு தானே போய் அவனை ஆசிரியக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? பிரம்மத்தை ஆசிரியக்கிறதுன்னு தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ பிரம்மத்துக்கு அவித்யா பிடிச்சுடுத்து. எப்படி பௌர்ணமி சேதசோடு இருக்கக்கூடிய சந்திரனை ராகு வந்து பிடிக்கிறதோ அந்த மாதிரி அவித்யை என்கின்ற ஒரு தோஷமானது பிரம்மத்தையே பிடிச்சுடுத்து. இது அவளுடைய பட்சம். அது ஏகதேசமாக பிடிக்கிறது. அடியேன் அவளுடைய பட்சத்தில் சோ காமயத்தை அவித்யாவசாத்து அது சங்கல்பிக்கிறது. சுவாமி, இந்த பரிதிஷ்யமான சேத்தனாத்மகமான ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது பிரம்மம். அது உண்மையாக சிருஷ்டிக்கல, அவித்யான்ற தோஷம் உள்ளுக்குள்ளே புகுந்து சிருஷ்டிக்க வைக்கிறது. அதுதான் சகுண பிரம்மம். அவா பட்சம் பிரம்மத்துக்கு தோஷம் இருக்கிறது. அது ஏகதேசத்தில் தோஷம். என் கால் சுண்டு வரல கொஞ்சம் செப்டிக் ஆகிருக்கு சுவாமி. அந்த செப்டிக் ஆனது தான் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கு. என் உடம்பு மொத்தம் பாக்டீரியா ஃபார்ம் ஆகலை. என் கால் சுண்டு வரல கொஞ்சோண்டு செப்டிக் ஆகிருக்கு அப்படின்னு அவள் சொல்கிறா. அந்த செப்டிக் ஆனது ஸ்மெல் வருது. அந்த செப்டிக் ஆனது ஹீலிங் ஆகலை. அடியனோட இது என்ன பட்சம்னா, அது தோஷன்ற நம்ம பார்வையில இருக்கு. அதாவது பூர்வபக்ஷியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பகவானுக்கு தோஷம் கிடையாது. நிச்சயமாக ஏன் பகவானுக்கு தோஷம் கிடையாது? ஏன் பகவானுக்கு தோஷம் கிடையாது? அது மேகம் மாதிரி இருக்கு. இல்லை, ஏன் பகவானுக்கு தோஷம் கிடையாதுன்னு தேவர் சொல்றார். ஏன் பகவானுக்கு தோஷம் கிடையாது? அது என்ன பாதிக்கவே இல்லை எந்த விஷயத்திலயும். ஒண்ணு ஏன் பாதிக்கல? நான் இதை வந்து ஒரு லீலவத்தா பண்றேன், அதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீர்கள் சுவாமி. மூணாவது வந்து இப்படி பண்ணி என் கிட்ட இருக்கிற ஜீவர்களை எப்படியாவது ஃபுல்லா என்ன தெரிஞ்சுக்க வச்சுட்டு என் கூட ரமிக்க வைக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அவனுக்கும் ஒரு ரத்தி இருக்கு. சுவாமி ஒரே ஒரு நிமிஷம். சுவாமி ஒரே ஒரு நிமிஷம். 3 காரணங்களால அவன் இது இந்த ஜெகத்தை உண்டாக்கி இது பண்ணிட்டு வரான். அடே ஒரே ஒரு நிமிஷம். காத்திரம் தெரியாது. இல்ல வீரராகவன் சுவாமி, இதெல்லாமே விசிஷ்டாத்வைதிகள் ஒத்துக்கிறது. தேவர் வந்து இந்த உயர்நட உடையவன் எவனவன்ற பாசுரத்தை மறந்துட்டு நீர் அத்வைத பட்சத்துக்கு வரோம். அத்வைத பட்சத்துமே நான் சொல்றேன் சார். அத்வைதிகள் ஒத்துக்கலையே. எப்படி வந்து அத்வைதி ஒரு காரிய காரணத்தை வந்து காரணம் இருக்கு, அவனுக்கு போய் ஒரு காரியத்தை இதனால பண்றான் அதனால பண்றான்னு ஒரு ஒத்துக்கவே முடியலன்ற. அடியே ஒரு நிமிஷம். அத்வைதிகள் நீங்க சொல்ற எதையுமே ஒத்துக்கல. அவர் எதையுமே ஒத்துக்கல. லோகவத்து லீலா கைவல்யம், நான் லீலையாக பண்ணுறேன், நான் வந்து இந்த ஜெகத்தை வந்து இந்த ஜீவன்கள்லாம் என்ன ஆசிரியக்கணும், சரணாகதி சசியமாலினியம் அப்படின்னு எத்திரா சப்தத்தில் சொல்கிறாரு. அந்த தயாசதகத்தில் அந்த மாதிரி வந்து எல்லாருமே என்னை வந்து ஆசிரியக்கணுன்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன், நாராயணனே நமக்கே பறை தருவான்றதுக்காக தான் நான் பண்ணுறேன்றதுலாம் கிடையவே கிடையாது சுவாமி அத்வைத பட்சத்தில். பிரம்மம்ன்றது அவ்வளோதான். பிரம்மம்ன்றது ஒரு உப்பு, ஒரு லவண பிண்டம், அவ்வளோதான். அது பிரம்மம்ன்றது ஒரு லவண பிண்டம், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நிர்விகாரம் நிர்விசேஷம் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவளோட பட்சம் அது டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்து. ஆனா அதுல போய் ஒரு அவித்யையோ அதுல போய் ஒரு சின்ன ஒரு லவலேசம் வந்து ஒரு அவகுணங்களோ அவபுருஷார்த்தத்தையும் ஏத்துக்க முடியும்னு மனசு ஒத்துக்க முடியுமா? அவ்வளவுதான். சுவாமி மனசு ஒத்துக்க முடியாதுன்றதுக்கு காரணம் தேவர் விசிஷ்டாத்வைதி. தேவர் விசிஷ்டாத்வைதி மனசு ஒத்துக்க மாட்டேன்றது. தேவரே இப்போ அத்வைத்தியா இருந்தால் ஒத்துக்காம இருப்பாரா? அதான் தேவர் அத்வைத கிரந்தங்களை வாசிச்சார். இப்போ அடியெல்லாம் வாசிச்சுட்டு வந்துட்டேன். அவள் சொல்கிற பட்சம்லாம் தேவர் ரைட்டுன்னே தெரியும். இல்லை அதுதான்
அதுதான் சொல்றேன், நிர்விகாரம் ஒத்துக்கிறேன், நிர்விசேஷன்லாம் ஒத்துக்கிறேன், அதுவும் ஒரு பெரிய ஒரு நிர்குணம், அதெல்லாம் கூட ஒத்துன்றேன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் தான் அடியன் சொல்றேன். பிரகிருதி வந்து அசத்தியம்லாம் சொல்லிட்டு போறியே, அதுதான் கஷ்டமா இருக்கு. ஆனா விவகாரத்துல சத்தியம்னு சொல்றேன். அப்புறம் உனக்கு வேணுங்கிற போது வச்சுக்கிற, வேணாங்கிற போது தள்ளி விடுறது ஒத்துக்க முடியாது. அதுதான் அவளுடைய லாஜிக். அடியேன் வக்கீல் வந்து எப்படி பேசுவார்? அது லாஜிக் இல்ல. எனக்கு வேணுங்கிற போது இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்பேன், எனக்கு இப்போ வருத்தப்படுற இல்ல சுவாமி, அவ தத்துவம் ஒத்துக்க வேண்டிய தத்துவம் சுவாமி. அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் நம்மள்தே வந்திருக்கு. அதெல்லாம் உண்மையான அவ தத்துவத்தை நான் நிராகரிக்கவே இல்லை அடியன். அது ஒரு பேஸ்மெண்ட் நமக்கு கொடுத்தா அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவனால திங்க் பண்ணி அதை டெவலப் பண்ண முடியலன்ற ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அது தெரியல, என்னன்னு தெரியல. சரி, மேலே பார்க்கலாம். அத்தः कार्यावस्थं कारणावस्थञ्च ब्रह्म प्रत्यगात्मशरीरकतया तदात्मभूतमिति प्रत्यगात्मवाचिना शब्देन ब्रह्म अभिधाने तच्छब्दसामानाधिकरण्ये च हेतुं वक्तुं निरसनीयं मतद्वयम्. இப்போ பிரம்மமே தான் காரியமாகவும் இருக்குது, பிரம்மமே தான் காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ காரிய காரணையோகோ அனன்யத்துவம் சொல்லணும். காரிய காரணையோகோ அனன்யத்துவம் அப்படின்னால் காரணத்தை காட்டிலும் காரியம் என்பது வேறுபட்டது இல்லை. இதுதான் சத்காரியவாதம். காரணமும் காரியமும் ஒன்று. காரணத்தில் முன்னமே காரியமானது இருக்கின்றது. அது காரக வியாபாரேன அபிவியஜ்யதே. அதுதான் சத்காரியவாதம். காரணம் அப்படின்னா மிருத்தில் முன்னாடியே காரியமான கடமானது இருக்கிறது. இப்போது காரக வியாபாராத்து தண்ட சக்கர குலாலாதிகள் மூலமாக அந்த கடமானது வெளிப்படுகிறது. இதுதான் காரிய காரணியோகோ அனன்யத்துவம் சொல்கிறார் 2வது அத்தியாயத்தில் ஆரம்பணாதிகரணத்தில். அப்போது காரியாவஸ்தம் காரணாவஸ்தஞ்ச பிரம்ம எப்படின்னா சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட வேஷேன பிரம்ம காரணம், ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட வேஷேன பிரம்ம காரியம் அப்படின்னு 2 விதமாக பிரித்து காரணமாகவும் காரியமாகவும் 2 விதமான அவஸ்தைகளையும் அடைவது என்பது பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பிரத்யேகாத்ம சரீரகத்தையா ததாத்மபூதமிதி பிரத்யேகாத்ம வாச்சினா சப்தேன பிரம்மாபிதானே. அடுத்ததாக ஒரு விஷயம். இப்போது பிரத்யேகாத்ம சரீரகத்தையா ததாத்மபூதமிதி, பிரத்யேகாத்மானா ஜீவன் அப்படின்னு அர்த்தம். பிரத்யேகாத்ம சரீரகத்தையா பிரத்யேகாத்மாவிற்கு சரீரகனாக இருந்து கொண்டு ததாத்மபூதமிதி அவனுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. அதாவது ஜீவன் சரீரமாகவும் ஆத்மா என்பது ஷரீரியாகவும் இருக்கக்கூடியது. இப்போ பிரத்யேகாத்ம வாச்சினா சப்தேன ஜீவ சப்தேன பிரம்ம அபிதானே. ஜீவன் அதாவது காரணமும் காரியமும் ஒன்று அப்படின்னு சொன்னால் இப்போ ஜீவ சப்தத்தின் மூலமாக ஜீவவாச்சிக சப்தத்தின் மூலமாக பிரம்மம் சொல்லப்பட்டால் தச்சப்த சாமானாதிகரண்யேச்ச ஹேதும் வக்தும். இப்போ தத்துவமசி அப்படின்னு இருக்குது. தச்சப்தத்தினால பிரம்மம் சொல்லப்படுகிறது, துவம் சப்தத்தினால ஜீவன் சொல்லப்படுகிறான். அந்த துவம் சப்தத்தினாலேயே பிரம்மம் தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் எப்படி சாமானாதிகரண்யமானது ஒத்து வரும்? தச்சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படுகிறான், துவம் சப்தத்தினால ஜீவாத்மா சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒத்து வரும். சுஜாதா, சந்தேகம் இருக்கா? ஹேண்ட் ரைஸில் இருக்க. சரி 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 சரி. இப்போது ததாத்மபூதமிதி பிரத்யேகாத்மவாச்சினா சப்தேனா பிரம்ம அபிதானே தச்சப்த சாமானாதிகரண்யேச்ச. இது தச்சப்தத்தினால பிரம்மம் சொல்லப்படுகிறது, தொம் சப்தத்தினால ஜீவன் சொல்லப்படுகின்றான் சொன்னாதான் சாமானாதிகரண்யமானது ஒத்து வரும். 2மே பிரம்மம்னு சொன்னால் எப்படி சாமானாதிகரண்யமானது ஒத்து வரும்? ஏன்னா சாமானாதிகரண்யம் அப்படின்னால்
இரண்டு வெவ்வேறு விதமான பதங்களுக்கு ஓர் அர்த்தத்தில் கொண்டு வந்து பரியவசிக்கிறது தான் சாமானாதிகரண்யம். ஆனால் இரண்டும் ஒரே பதங்களாக இருந்தால் எப்படி சாமானாதிகரண்யம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அங்கே ஹேத்தும் வக்தும் அங்கே காரணத்தை தெரிவிப்பதற்காக தச்சப்தத்தினால பரமாத்மா சொல்லப்படுகிறான், துவம் சப்தத்தினால ஜீவன் சொல்லப்படுகிறான்ற இடத்துலையும் பிரம்மம் தான் சொல்லப்படுகின்றது அப்படின்றத நிரசனீயம் மதத்வயம் அங்கே இரண்டு மதங்களை நிரசிக்கிறார். எதுனா ஸ்பஷ்டமாக யாதவ பிரகாச மதத்தையும் சாங்கராத்வைதிகளுடைய மகத் மதத்தையும் அங்கே நிரசனம் பண்ணி பிரதிஜா சித்தேர் லிங்கமாஸ்மரத்யா உத்கிரமிஷ்யத ஏவம் பாவாதித்யௌடுலோமி. ஆஸ்மரத்யான்னு ஒரு மகரிஷி, ஔடுலோமிஹி அப்படின்னு ஒரு மகரிஷி. இவெல்லாம் பூர்வமீமாம்சகாரர்கள். இதற்கு முன்பு கர்மசாஸ்திரத்தில் சில அர்த்தங்களை தெரிவித்த மகரிஷிகள். அவர்கள் சரீரி பாவத்தை பற்றி ஸ்பஷ்டமாக எடுத்து சொல்லி தச்சப்தத்தினால் பிரம்மம் தெரிவிக்கப்படுகின்றது என்றும் துவம் சப்தத்தினால் ஜீவப்பிரகார விசிஷ்டமாக இருக்கக்கூடியதான ஜீவாந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான பிரம்மமானது சொல்லப்படுகின்றது என்றும் அவஸ்திதேரிதி காசகிருஷ்ணா இதி ஹேத்து உக்தா. அங்கே காசகிருஷ்ணர் அதாவது ஆஸ்மரத்தியர் சொன்ன கருத்திற்கும் ஔடுலோமி சொன்ன கருத்திற்கும் மறுப்பு தெரிவித்து காசகிருஷ்ணர் சொன்ன கருத்தை சூத்திரக்காரர் நிரூபித்து இருக்கிறார். எங்கே தச்சப்த விஷயத்திலையும் துவம் சப்த விஷயத்திலையும் சாமானாதிகரணத்தை கொண்டு எப்படி நிர்வாகம் செய்வது என்பதை ரொம்ப அழகாக தெரிவித்திருக்கிறார். இது உபனிஷத் வாக்கியமும் இருக்குது. தத் சிருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷத்து ததனுப்பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவத்து இத்தியாதினா பிரத்யேகாத்மனः ஆத்மதயா அவஸ்தானாத் பிரம்மணः தச்சப்தேன அபிதானம் தத் சாமானாதிகரண்யேன வியபதேசஸ்ச இத்யுக்தம். தத் சிருஷ்ட்வா அதை சிருஷ்டித்து ததேவ அனுப்பிரவிஷத்து அதற்குள் அனுப்பிரவேசித்து எந்த பகவான் அவனை சிருஷ்டித்தானோ அவனுக்குள்ளே அனுப்பிரவேசித்து. ஏன்னா இது தைத்தரிய உபனிஷத் வாக்கியம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் அந்தாஹமிமாஸ்திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் வேகமாக போகிறதா இருந்தால் சொல்லுங்க, நான் நிறுத்தி சொல்கிறேன். ஏன்னா இந்த பாடங்கள்லாம் எங்கள் பசங்களுக்கு சொல்லும்போது அவளுக்கு மேலே விஷயங்கள் தெரியுன்றதுனால வேகமாக போயிடுவேன். நிறுத்தி சொன்னால் எந்த இடம் நிறுத்தணும் அந்த இடம் நிறுத்தி சொல்கிறேன் நான். இந்த இடத்துல அடியன் கேட்கலாமா? கேளுங்க. காசகிருஷ்ணரோட பட்சம் என்ன சுவாமி? இப்போ காசகிருஷ்ணர்ன்றவர் இப்போ பூர்த்தியாக பார்க்க வேணாத, அது அங்கே வரக்கூடிய சமயத்தில் பார்த்துடலாம். இந்த சூத்திரம் வரும்போது ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம காசகிருஷ்ணர் அப்படின்றவர் இந்த விசிஷ்டாத்வைத்த பரமாக தச்சப்தத்திற்கு பிரம்மார்த்தமும் துவம் சப்தத்திற்கு அந்தர்யாமி விசிஷ்ட வேஷேன்னு இருக்கக்கூடிய பிரம்மமும் அர்த்தத்தை சொல்லி சாமானாதிகரண்யத்தையும் நிரூபணம் பண்ணுறார். முதல்ல ஔடுலோமியும் ஆஸ்மரத்தியரும் அதுக்கு அகைன்ஸ்டாக வாதம் பண்ணுறார். சூத்திரக்காரர் நான் மட்டும் இந்த விஷயத்தை சொல்லலை, இந்த விஷயத்தை மற்ற முனிவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு காட்டுறார். இப்போ சங்கரருக்கு முன்னாடி இந்த பூர்வபக்ஷிகளும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா சுவாமி. ஆமா நம்ம எப்படி நம்ம இவர் நினைச்சிட்டு இருக்கோமோ பூர்வபக்ஷிகள் ரொம்ப அழகா அவளும் சித்தாந்தத்தை ஸ்தாபனத்துக்கு அவளும் ஹெல்ப் பண்ணிருக்கா. அடியன் அதான் தத் சிருஷ்டுவா ததேவானுப்பிராவிஷத்து ததனுப்பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவத்து இது மாதிரியான வாக்கியங்களின் மூலமாக பிரத்யேகாத்மனா ஆத்மதயா அவஸ்தானாத்து பிரத்யேகாத்மாவிற்கு ஆத்மதயா அவஸ்தானாத்து ஆத்மாவாக இருந்து கொண்டு பிரம்மனா பிரம்மத்திற்கு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திற்கு தச்சப்தேன அபிதானம் அப்படிப்பட்ட ஜகத்காரணபூதனாக இருக்கக்கூடியதான பிரம்மத்திற்கு தச்சப்தேன அபிதானம் தத் சாமானாதிகரண்யேன வியபதேசஸ்ச உக்தம் துவம் சப்தேன இப்படிப்பட்ட ஒரு சாமானாதிகரண்யெல்லாம் இருக்கிறபடியினால துவம் சப்தத்தினால ஜீவப்பிரகார விசிஷ்டமாக இருக்கக்கூடியதான பிரம்மம் சொல்லப்படுகிறது. ததா வைஷம்ய நைர்கிருண்யே ந சாபேக்ஷத்வாத் சூத்திரம் ததாஹி தர்சயத்தின்னு முடியும். நகர்ம விபாகாதி அநாதித்வாத் உபபத்தியதே சாப்யுபலபியதே ச இதி
தேவமனுஷ்யாதி விஷமசிருஷ்டேः ஜீவகர்மநிமித்தத்வம் ஜீவானாம் தத்தத் கர்ம பிரவாகானாஞ்ச அநாதித்வஞ்ச பிரதிபாத்திய தத் அநாதித்வஞ்ச நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஞாக்ஞௌ द्वौ अजौ ईशनीशौ इत्यादि श्रुतिषु उपलभ्यते इत्युक्त्वा तद् अनादित्वेपि प्रलयकाले चिदचिद्वस्तुनः भोक्तृभोग्ययोः नामरूपविभाग अभावात् आत्मा वा इदम् एक एवाग्र आसीत् नान्यत् किञ्चन मिषत् इत्यादौ ஏகத்துவ அவதாரணம் உபபத்தியத்தை இது சூத்திரக்காரேன ஸ்வயமேவ உக்தம். இப்போது சூக்ஷ்மச்சிதச்சித் விசிஷ்ட வேஷேன பிரம்ம காரணம், ஸ்தூலச்சிதச்சித் விசிஷ்ட வேஷேன பிரம்ம காரியம் என்பது எப்படி சொல்லப்பட்டது? ஏன்னா ஜீவன் என்பவன் தனியாக இருக்கின்றான், பரமாத்மா என்பவர் தனியாக இருக்கின்றார். ஜீவனுக்கு கர்மாக்கள் இருக்கின்றன, பரமாத்மாவிற்கு கர்மாக்கள் கிடையாது. ஜீவனை பரமாத்மா சிருஷ்டித்தார் அப்படின்னு சொன்னால் அதில் பக்ஷபாதம், தயையில்லா தன்மை, இது மாதிரியான தோஷங்கள்லாம் ஏற்படுமே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட வேஷேன பிரம்மம் காரணம்னோ ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட வேஷேன பிரம்மம் காரியம்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தில் பூர்வபக்ஷி கேட்கும்பொழுது கண்டிப்பாக சொல்ல முடியும் என்பதை சூத்திரக்காரர் நிரூபணம் பண்ணா போல இங்கே நிரூபிக்கிறார் பாஷ்யக்காரர். எப்படின்னா 2வது அத்தியாயம் முதல் பாதம் கடைசி அதிகரணம் பிரயோஜனவத்வாதிகரணம். அந்த பிரயோஜனவத்வாதிகரணத்தில் 3வது சூத்திரம் வைஷம்ய நைர்கிருண்யே ந சாபேக்ஷத்வா ததாகி தர்ஷயதி அப்படின்னு. அங்கே 2வது சூத்திரத்தில் பெருமாள் லீலையாக இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் பண்ண உடனே அவர் கேள்வி கேட்டார் பூர்வபக்ஷி, லீலையாக இந்த ஜகத்தை சிருஷ்டித்தால் கூட தேவ திரியக் மனுஷ்ய ஸ்தாவராத்மகமாக ஒரு விஷம சிருஷ்டி இருக்கிறபடியினால் பெருமாளுக்கு பக்ஷபாத்தம், வைஷமியம்னா பக்ஷபாத்தம், பார்ஷியாலிட்டி வந்துடும். தேவர்களாகவும் மனிதர்களாகவும் இப்படி சிருஷ்டிக்கிறபடியினால் பக்ஷபாத்தம் என்கின்ற தோஷம் வரும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப ஜென்ம ஜரா மரண நரகாதி ரூபமான இந்த அதி கோரமான இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறபடியினால் நைர்கிருண்யம், தயையில்லா தன்மை அப்படின்ற தோஷமும் வரும். வைஷம்யஞ்ச நைர்கிருண்யஞ்ச வைஷம்ய நைர்கிருண்யே அப்படின்னு இத்தரேத்திர துவந்துவ சமாசம். வைஷம்யம்னா பக்ஷபாதம், நைர்கிருண்யம்னா தயையில்லா தன்மை, வைஷம்யஞ்ச நைர்கிருண்யஞ்ச வைஷம்ய நைர்கிருண்யே அப்படின்றது பர்யந்தம் பூர்வபக்ஷம். ந அப்படிலாம் தோஷம்லாம் வராது. வைஷம்ய நைர்கிருண்யே தோஷௌ ந பிரசஜ்யேயாதாம், அந்த மாதிரியான தோஷங்கள்லாம் வராது அப்படின்னு பாஷ்ய பங்கி இது. சாபேக்ஷத்வா ததாகி தர்ஷயதி, கர்ம சாபேக்ஷத்வாத், கர்மாக்கள் தான் அங்கே காரணமே தவிர தேவர்களாகவும் மனிதர்களாகவும் திரியக்குகளாகவும் ஸ்தாவரங்களாகவும் இப்படி பெருமாள் சிருஷ்டிப்பதற்கு காரணம் என்னன்னா கர்மாக்கள் தான் காரணம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணம். இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன், நான் அங்கே ட்ராலி தள்ளிட்டு போகிறேன். ட்ராலியை தள்ளுறதுக்கு மட்டும்தான் எனக்கு அதிகாரம். ட்ராலியில் சாமான்களை எடுத்து போடுறதுக்கான என்னென்ன இங்கே வாங்குகிறாளோ சாமான்கள்லாம், அந்த மளிகை சாமான் பொருட்கள் எல்லாம் போடுறதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது. அந்த அதிகாரம் எல்லாமே பூமாவுக்கு தான் உண்டு. நான் அதில் போடுவேன், சாமானை போடுவேன், அவ்வளோ. நான் அந்த ட்ராலியை தள்ளிட்டு போவேன், அவ்வளோதான். ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கூட நான் எடுத்து போட்டேன்னா அவன் என்ன சொல்லுவோம், இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மறுபடியும் அந்த ரோலையே வச்சுருவோம். 10 ரூபாய்க்கு 3 இருக்கும், அதை மட்டும்தான் வாங்கி போடுவோம். அப்போது வெறும் ட்ராலி தள்ளுறதுக்கு தான் எனக்கு உரிமை. அதை மாதிரி பெருமாள் சிருஷ்டி காரியம் பண்ணுறதுக்கு தான் உரிமை. யார் யார் எப்படி எப்படி சிருஷ்டிக்கணுன்றதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது. கர்மாக்குத்தான் உரிமை. ந சாபேக்ஷத்வாத், ந சாபேக்ஷத்வாத் கர்ம சாபேக்ஷத்வாத் ததாகி தர்ஷயதி. இப்போ ஒரு சுத்தி வாக்கியம் சொன்னேன், அதாவது சாதுகாரி சாதுர் பவதி, பாபகாரி பாப்போ பவதி, புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி, பாப பாப்பேன ஒன்று. அதே மாதிரி
நிமித்த மாத்திரமேவாசௌ சிருஜ்யானாம் சர்க்ககர்மணி பிரதான காரணீ பூதாக யதோ வை சிருஜ்ய சக்தயான்ற போன்ற விஷ்ணு புராண வாக்கியங்கள்லாமோ அங்கே எடுத்து காண்பித்திருக்கிறார். ஒன்று. அதுக்கு மேலே ஒரு கேள்வியே கேட்குறார் அடுத்த சூத்திரத்தில். நகர்ம அவிபாகாத் இது சேத் அப்படின்னு பூர்வபக்ஷி மறுபடியும் சொல்கிறான். சுவாமி, கர்மான்றதே ஒன்று கிடையாது சுவாமி, உன் பட்சத்துக்கே வரேன். ஏன்னா சிருஷ்டே பிராக்கு ஜீவாக நசந்தி. ஏன்னா சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட வேஷன பிரம்ம காரணம் சொல்கிறது எல்லாத்தையும் பிரளயம் பண்ணிட்டார். மொத்தத்தையும் ஆலமா மரத்து இலைமேல் ஒரு பாலகனாயின் அவர் மட்டும்தான் வரார். எங்கே சுவாமி ஜீவன் இருக்கான்? இப்போ ஜீவனே இல்லாதப்போ சிருஷ்டி காலத்தில் அவனுடைய கர்மா மட்டும் எப்படி இருக்கும்? ஸ்ரீகாந்தை சிருஷ்டிச்சு ஸ்ரீகாந்தனுடைய கர்மானுகுணமாக சிருஷ்டிச்சார்னா எப்படி சுவாமி ஒத்துக்க முடியும்? ஸ்ரீகாந்தே இல்லை சுவாமி, சிருஷ்டே பிராக்கு ஸ்ரீகாந்தே இல்லைன்னும்போது ஸ்ரீகாந்தனுடைய கர்மா மட்டும் எப்படி இருக்கும்? ந கர்ம அவிபாகாத், ந கர்ம ஜீவனுடைய கர்மாக்கள் என்பது இல்லை. ஏன்னா அவிபாகாத், இது ஸ்ரீகாந்த், இது ஸ்ரீகாந்தனுடைய கர்மா, இது செடி, இது மரம், இந்த மாதிரி அவிபாகமே இல்லையே, விபாகமே பண்ணலையே அப்படின்னு பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு சொல்கிறார் அனாதித்வாத். சுவாமி அப்படி இல்லை, அனாதித்வம் அதெல்லாம் நித்தியம். ஜீவன் என்பவன் நித்தியம், கர்மா என்பது நித்தியம். ஏன்னா ஜீவன் நித்தியமாக ஒத்துக்கணும். ஸ்ருதி வாக்கியம் சொல்லியிருக்கு, எனக்கு ஜீவன் நித்தியமாக இருக்கிறபடினால கர்மா நித்தியம், கர்மா நித்தியமாக இருக்கிறபடினால ஜீவன் நித்தியம், வைஸ்வர்சா. ஏன்னா ஜீவன் நித்தியம். ந ஜாயத்தே மிரியத்தே வா விபஸ்சித்து, விபஸ்சித்து இந்த ஜீவனானவன் ந ஜாயத்தே ந மிரியத்தே அப்படின்னு ஸ்பஷ்டமாக ஸ்ருதி வாக்கியம் சொல்லியிருக்கு. நித்யோ நித்யானாம் சேத்தனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் நித்யா நித்யானாம் ஜீவானாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி கர்மாவை நித்தியமாக தான் ஒத்துக்கணும். ஏன்னா கர்மாவை நித்தியமாக ஒத்துக்கலைன்னா கிருத்தஹான அகிருத்தாபியாகம இல்லை அகிருத்தாபியாகம கிருத்த விப்ரநாசம் பாஷ்ய பங்கி இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அகிருத்தாபியாகம கிருத்த விப்ரநாச பிரசங்கா அப்படின்ற ஒரு தோஷம் ஏற்பட்டுரும். ஏன்னா அகிருத்தாபியாகமம் பலனை அனுபவிச்சுட்டேன், காரியம் பண்ணலை, காரியம் பண்ணிட்டேன், பலனை அனுபவிக்கலை, அப்போ இந்த தோஷம் வந்துடும். இப்போது பின்னாடி தான் நான் ஒரு காரியத்தை பலனை காரியம் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடியே பலனை அனுபவிச்சுட்டேன் நான் வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒருத்தர் ஒரு நேற்றுக்கு ஒருத்தர் $101 கொடுத்துருக்கா, எனக்கு அனுப்பிச்சிருக்கா. ஒருத்தருக்கு புதுசாக பாடம் சொல்கிறேன். அவர் யூஎஸ்லேருந்து என்ன பண்ணிட்டார், குரு தட்சிணைன்னு சொல்லிட்டு $101 கொரியரில் அனுப்பிச்சிருக்கார். என்னடா கொரியர் வந்திருக்கேன்னு பார்த்தா $101 வந்திருக்கு, அமெரிக்கன் டாலர் $101. இன்னும் நான் பாடமே ஆரம்பிக்கலை, குரு தட்சிணை. இப்போது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த $101 வச்சு ₹1 காயின் மாதிரியே இருக்குது. அமெரிக்கன் இப்போ தான் நான் பார்க்குறேன், அந்த ₹1 காயின் மாதிரியே $1 போட்டு கோல்டு கலரில் இருக்குது. அது என்ன பண்ணுறதுனாலும் எனக்கு தெரியல. அது என்ன பண்ணுறது, சும்மா காயின்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பா இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிறதா இல்லை எங்கே கொண்டு போய் மாற்றுறது, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அப்படி இருக்குது வச்சுக்கோங்களேன். அதை மாற்ற வேணாம் அப்படின்னு ஆற்றுல எல்லோரும் சொல்கிறா. 8200 வரும்னு நான் சொல்கிறேன். இல்லை மாற்றலாம் வேண்டாம் அப்படின்றா. சரி போட்டோம், அப்படியே வச்சுட்டேன் நான். அவள் அபிப்பிராயம் என்னவோ அது பிரகாரம் ஆட்டம் அப்படின்னு. இப்போ பாருங்க, நான் பலனை அனுபவிச்சுட்டேன், ஆனால் இன்னும் காரியம் பண்ணல. அகிருத்த ஆகமம், அகிருத்த ஆகமம், ஆகமத்துக்கு இன்னும் நான் பண்ணலை, ஆனால் பலனை அனுபவித்து விட்டேன். கிருத்த விப்ரநாசம், இப்போது நான் ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சுட்டேன், அதுக்கான பலன் வரவே இல்லை. இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு புரியுற மாதிரி, அழகப்பா யூனிவர்சிட்டி ஸ்ரீரங்கத்தில் அழகப்பா யூனிவர்சிட்டி மூலமாக நான் ஒரு 36 பேருக்கு பாடம் நடத்துகிறேன். தினமும் கவனிக்கிறார் ஸ்ரீபாஷ்யம். இப்போ அவளுக்கு இது பிரமாண அனுபவத்தி போயின்னு இருக்கு. அந்த பிரமாண அனுபவத்துக்கு நான் கொஸ்டின் பேப்பர்லாம் செட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இன்னும் எனக்கு பணமே வரல, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது, பணமே வரல. இப்போ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஒரு கொஸ்டின் பேப்பர் 2 செட்டுக்கு 1400 வரணும், 9 செட்டு செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போது கிருத்த விப்ரநாசம், இன்னும் பணம் வரல, எப்போ வரும்னு தெரியல. பொதுவாக யூனிவர்சிட்டினால அப்படி தான் இருக்கும், எங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும், அது 6 மாதம் கழிச்சும் வரும், 1 வருஷம் கழிச்சும் வரும்.
அப்போ அகிருத்தாபியாகம கிருத்த விப்ரநாச பிரசங்கா, கர்மாவை நித்தியமாக ஒத்துக்கணும். ஆகையினால நன்னா பார்த்துக்கோ. அனாதித்வாத். எதுக்கு அனாதித்வம்? க்ஷேத்திரஜானாம் அனாதித்வம், தத்தத் கர்ம பிரவாகானாம் அனாதித்வம். தத்துன்றதுக்கு தயோஹோ அனாதித்வம்னு அர்த்தம். ஜீவானாம் அனாதித்வம், அதே மாதிரி தத்தத் கர்ம பிரவாகானாம் அனாதித்வம். தேவ மனுஷ்ய விஷம சிருஷ்டே ஜீவகர்ம நிமித்தத்துவம் ஜீவானாம் தத்தத் கர்ம பிரவாகானாஞ்ச அனாதித்வஞ்ச பிரதிபாத்திய. தது அனாதித்வஞ்ச, ஜீவனுடைய அனாதித்வம் எங்கன்னா நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் அப்படின்ற ஸ்ருதி வாக்கியத்தினால தெரிகிறது. ஞா ஞௌ துவௌ அஜௌ ஈசனீஷௌ அப்படின்ற ஸ்ருதி வாக்கியத்தினால தெரிகிறது. இத்தியாதி ஸ்ருதிஷு உபலபியத்தை இத்தி உக்துவா தது அனாதித்வேபி பிரளய காலே, ஜீவனும் கர்மாவும் அனாதியாக இருந்தாலும் கூட பிரளய காலத்தில் அது அனாதித்வமாக இருந்தாலும் அவிபாகா உபபத்தியதே, அனாதியாக இருந்தாலும் அவிபாகம் உபபத்தியத்தை. அவிபாகத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே, விபாகம் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. எப்படின்னா பிரளய காலே சிதச்சித் வஸ்துனு போக்திரு போக்யோஹோ நாமரூப விபாக அபாவாத்து. ஏன்னா நாமரூப விபாகம் எப்போ பண்ணுறார்? சமஷ்டி சிருஷ்டி பண்ணும்போது தான் பண்ணல. அதாவது சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டின்னு ரெண்டு. எப்போ வெஷ்டி சிருஷ்டி பண்ணுறாரோ அப்போ தான் பண்ணுறார் ஜீவனுடைய விபாகத்தை. இது நாமரூப விபாகம். இது ஸ்ரீகாந்த், இது இந்த ரூபத்தோடு இவன் இருப்பான் அப்படின்ற கர்மாக்களை கொண்டு பண்ணுறார். அதற்கு முன் தசையில் சமஷ்டி தசையில் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அப்போது ஆத்மாவா இதம் ஏகேவாக்ர ஆசீத் நான் எத்கிஞ்சன மிஷத்து. அப்போது ஒன்று தான், ஏக சப்தத்தினால ஒன்று தான் இருக்கின்றது. ஏக ஏவாக்ர ஆசீத் அக்ரே சிருஷ்டே பிராக் ஏக ஏவ ஆசீத். எது? இந்த ஆத்மா ஒன்று தான் இருந்தது, பரமாத்மா ஒன்று தான் இருந்தது. நான்யத் கிஞ்சன மிஷத்து, இது இதை காட்டிலும் வேறொன்று சிறிதும் இல்லை அப்படின்னு இத்தியாதவ் இது மாதிரியான ஸ்ருதி வாக்கியங்களின் மூலமாக ஏகத்துவ அவதாரணம் உபபத்தியதே. பிரம்மம் ஒன்றுதான் இருந்தது, அதுவே ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருந்தது என்று சூத்திரகாரா ஸ்வயமேவ உக்தம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே நாத்மா சுதேர் நித்தியத்வாச்ச தாபியகான்றது ஆத்மாவுடைய விஷயமாக அடுத்தது சொல்கிறார். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம். இது எப்படியும் அடுத்த வாரம்லாம் போகும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம் இந்த விஷயத்தை. திங்கக்கிழமை அன்னைக்கு ததாச்ச நாத்மா சுதேர் பேஜ் நம்பர் 13 திங்கக்கிழமை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.